பாகக்காய் குழம்பு. உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், மிளகாய், கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். புளி, உப்பு, வெல்லம் கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். வறுத்து ஆற வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, மிளகாய், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலையை தேங்காய் கூட பொடி பண்ணி எடுத்துட்டு ஊற வச்சுருக்கிற புளி, உப்பு, வெல்லம் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து பாகக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வேக வச்ச பாகக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். பாகக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி, அரைச்சி வச்ச புளியெல்லாம் மிக்ஸ் பண்ணது சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். பாகற்காய் குழம்பு ரெடி. அந்த நல்லெண்ணெய் கானெல்லாம் தேங்கி நிற்குச்சு. பார்க்கச்சே அழகாக இருக்குது, டேஸ்டியாக இருக்கும், வீடே மணக்கிறது. கொதிக்கச்சே அவ்வளோ நல்ல வாசனை. பாகக்காயை வேக வச்சுட்டு ஒரு தடவை வதக்கிட்டேன். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது.